ஐந்தரை பண்ணை சார்பா அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோம். கழுதை எல்லாம் குளிப்பாட்டியாச்சு. காலையிலே கழுதை மாடு எல்லாமே குளிப்பாட்டியாச்சு. அவர் சுப்பிரமணியம் குளிச்சுட்டார். இப்போ தான் உள்ளே வர்றாரு. அவரும் பாருங்க எல்லாமே சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வழக்கம் போல் கழுதை பொங்கல் விமர்சனையாக கொண்டாடலாம். இந்த உலகத்திலேயே வந்து கழுதைக்குன்னு தனியாக பொங்கல் வச்சு மாட்டு பொங்கல் எல்லாமே இருக்குது. பட்டி பொங்கல் இந்த மாதிரி நிறையா இருக்குது. கழுதைக்குன்னு பொங்கல் கிடையாது. நம்ம தான் வச்சு கொண்டாடுறோம் முதல்ல. வாங்க எப்படின்றத உங்களுக்கு கண்டினியூவாக நாங்கள் காட்டுறோம். என்னென்ன இது தொடர்ந்து என்னென்ன செயல்கள் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். வாங்க பார்க்கலாம். அவங்க 2 பேரும் இருக்காங்க. இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி தான் விறகு வச்சு சின்ன சுள்ளியாக உடைச்சி வச்சு விறகு வச்சு சூடம் வச்சு சாமி கும்பிட்டு இந்த வருஷம் நம்ம தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றதுனால பட்டி பருகணும், பால் பானை பொங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பொங்கலை வைக்கிறோம். நம்ம பண்ண வந்து இந்த வருஷம் சிறப்பாக வந்து வளர்ச்சி அடையணும் மேலும் மேலும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். அதே மாதிரி நம்ம சுப்பிரமணிய சாரும் வேண்டிக்குவார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கழுதையெல்லாம் இப்போ குளிப்பாட்டியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கழுதையாக குளிப்பாட்டுறதுக்கு ஓட்ட போகிறோம். இவனையும் வெள்ளை கழுதையும் இப்போ ஓட்டிட்டு போய் சுப்பிரமணியம் குளிப்பாட்டுவார். செட்டு எல்லாம் சுத்தமாகிட்டு இருக்குது. வெள்ளைக்கழுதை அந்த செட்டில் இருக்குது. இப்போ அதை குளிப்பாட்டி நம்ம பொட்டு வைக்க போகிறோம். பொட்டு வைக்கையில் நம்ம குளிப்பாட்டி பொட்டு வைக்கையில் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறோம். ஏன்னா அதை ஒரு ஆள் பிடிச்சிட்டு தான் குளிப்பாட்டுற மாதிரி இருக்கும். கயிறுலாம் பெருசாக வளர்த்தியாக கட்டியாச்சு. சரி கூட்டிகிட்டு இருக்கனால போக முடியல. பாருங்கள் இதை சுப்பிரமணியன் நானும் தான் சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போய் தான் பாருங்க வாடா குளிப்பாட்ட போகிறோம். அவனை குளிப்பாட்டிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. வெள்ளை பொங்கல் ஒரு பானை, சக்கரை பொங்கல் ஒன்று கரெக்டாக நம்ம இந்த லெவல் தான் வச்சுருக்கோம். சரியாயிரும், லெவலாக வந்துடும் ஃபுல்லாகவே. அங்கே மாட்டுக்கு காவிக்கல் அந்த இது பூச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. நம்ம பெயிண்ட்டு இந்த மாதிரி எதுவும் வரணும்னு சொல்லுவாங்க. அந்த பெயிண்ட்லாம் வாங்கி நம்ம அடிக்கிறது கிடையாது. காவிக்கல் தான். இதுதான் வந்து ரசாயனம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் மாட்டுக்கு நல்லது, கொம்புக்கு நல்லது. நம்ம வீட்டுக்கு எப்படி பெயிண்ட் அடிக்கிறோமோ அது மாதிரி இதுங்களை குளிப்பாட்டி பொட்டு வச்சு இந்த மாதிரி நம்ம காவிக்கல் இதை அடித்தோம்னா தான் அதுங்க பார்க்கறதுக்கு அம்சமாக இருக்கும். நல்லா கயிறு மாற்றியாச்சு. அது இந்த மூக்கு நாங்கள் எதோ கட் பண்ணி எடுத்துட்டோம். கொஞ்சம் புண்ணுமா இருந்ததுனால அதனால் அந்த முரஞ்சிட்டு மாற்ற முடியாது. அது ரொம்ப சொல்கிறது அது இல்லாமல் பிடிக்கவே முடியாது. அதனால் அதை மாற்றலை. கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் தான் மாற்றணும். அப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே கரெக்டாக நம்ம அளந்து போட்ட அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. பார்த்தீங்களா அந்த பொங்கல் பதத்துக்கு ரெடியாகி வந்துருச்சு. இதுவும் சக்கரை பொங்கலும் வச்சு ரெடியாக இருக்குது. எல்லாமே அந்த இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த நெருப்புலையே இருந்துச்சுன்னா அந்த ஒரு டைட்டான இதுக்கு வந்துடும். இல்லை அப்படின்னா நம்ம ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாறை மாதிரி கத்தியாக வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த முந்திரி எல்லாமே வறுத்து போட்டோம்னா இறக்கி ரெடி பண்ணி இது பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த தோரணம் கட்டுறதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆவாரம் அந்த பூ, வேப்பந்தலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பூளைப்பூ இருக்குது. அந்த இதில் பூளைப்பூ எல்லாமே கொண்டு வந்தாச்சு. பையில் கொஞ்சம் நிறைய தேவைப்படுன்றதுனால நம்ம அங்கே இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் கழுதைங்க சாப்பிடும். அதனால் நம்ம இந்த ரெடி பண்ணி அருண் கயிறு எடுக்க போயிருக்காரு. வந்தோன்னே கட்டி நம்ம ரெடி பண்ணிடுவோம். இதுங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி சாப்பாடு ஊட்ட போகிறோம். மாட்டுக்கு, கழுதைங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு ஊட்ட போகிறோம். குபேரன் அங்கே இருக்கான். இன்றைக்கி எல்லாமே குளிச்சுடாம எல்லாமே குளிச்சுட்டு இன்னைக்கு மேய்ச்சலுக்குலாம் போகல. தலைவரெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. எல்லாமே கலர் என்ன இதுங்களுக்கு தெரியாது. இப்போ பாருங்க குபேரனுக்கு வந்து அப்படியே கலர் வந்து பளிச்சுன்னு இருக்கான். ஏன்னா அவன் வெள்ளையாக இருக்கனால எந்த கலரை போட்டாலும் பாருங்க சரிடானா எந்த கலர் போட்டாலும் ஆள் நல்லா இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே படையல் போட்டாச்சு. இப்போ படையல் போட்டு இப்போ நம்ம தேங்காய் உடைச்சு எல்லாத்துக்கும் நம்ம கழுதைக்கு, மாட்டுங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம காட்ட போகிறோம். காட்டிட்டு சாப்பாடு ஊட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
இது சாம்பிராணி காட்டிடலாமா? அது காட்டிடலாமா? ஒரு அடி தீபார்த்தனை காட்டிடலாம். எல்லாம் ஒரு ரவுண்டு தானே வர மாதிரி இருக்கும். சாம்பிராணி இது தீபார்த்தனை வாய்க்கால் வருது. சாப்பாடு அடுத்த ரவுண்டா? அது முடிச்சுட்டு இது ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு வந்து இங்க எல்லாத்துக்கும் தீபார்த்தனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு விட்டுருவோம். அப்படிதானே விட்டணும். தட்டுல கொண்டுட்டு போவாங்க. அப்படியே அந்த தண்ணி ஒருத்தர் கொண்டு போயிட்டு அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் இதுக்கு தீபார்த்தனை இப்போ எல்லாம் ஒரு டைம் கட்டி கழுதைங்களுக்குலாம் சாப்பாடு வைக்க வரும்னு பார்த்தீங்கன்னா கழுதைங்களாம் எப்படி சுப்பிரமணிய தாத்தாவை கூப்பிடுறாங்க. எல்லா கழுதையும் திருநீர் போட்டாச்சு. நம்ம நல்லா அழகா சாப்பிட்டாங்க அந்த கழுதைங்க.